ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அவசர கால நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஆக்ஷன் சொல்லிட்டு. அதுபோல் திரிசக்தியார் பஞ்சாயத்து கூட்டுறவு நிகழ்ச்சியும் அவசர காலமாக விரைவாக நடத்துகிறோம். என்ன காரணம்னு நிறைய விஷயம் இருக்குது. சந்திப்போம், ஐயாவை பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஏன்னா என்னுடைய ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் உங்கள் பேரில். அப்படியா? அதே நேரத்தில் வந்துட்டு ரெண்டு விஷயமா எனக்கு தோணுது. தப்பா நினைச்சிடக்கூடாது நீங்க பேசணும். ஐயா, நான் நினைக்கவே மாட்டேன். இல்லை, இந்த வயசுல இப்படி ஒரு பாட்டு தேவையா அப்படின்னு வரும்போது பாடுறீங்க. உட்காந்தோடனே நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க ஒரு பாட்டு, வசந்த கால நதிகளிலே வைரமணி. அது டூயட் பாட்டு. அவங்க ரெண்டு பேரும் இதில் படகுல பாடிட்டு போகிற பாட்டு. இந்த வயசில் இந்த பாட்டு தேவையான்னு ஒன்று நினச்சேன். என்ன பாடுறீங்க வயசு? சரி, அதே நேரத்தில் எவ்வளோ ரசனையாக ரசித்து பாடுறாரு பாரு மனுஷன். ஒன்றும் புரியலையே கதை அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். கேட்டுருமே தான் அதான் கேட்டேன். ஏன்னா இந்த வயசில் இந்த பாட்டு இந்த வயசில் அவ்வளோ ரசிக்கக்கூடியதா இல்லை கேட்கக்கூடியதான்னு தெரியலையே. என் வயசை விட கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு மேலே கூட இருக்கக்கூடிய நமது புரட்சி புயல் வைகோ அவர்கள், அவரு எந்த பாட்டு பாடுவாரு இப்போ பாடிக்கிட்டு இருப்பாருன்னு நினச்சி பார்த்தேன். ஓ, அதுல வந்ததுதான் அந்த வசந்த காலம் பிரச்சனை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து முதல்ல வந்து ஒரு பாட்டு வந்தது. சரிங்க. வசந்தத்தில் ஓர் நாள், அதுல வந்து மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ. இது அப்படியே நீங்க வசந்தத்தில் ஓர் நாள் பனையூர் ஓரம் வைகோவும் காத்திருந்தாரோ அப்படின்னு பாடிட்டு அந்த பாட்டுல வரும்போது, சீருடன் வந்து சீதனம் தந்து, புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. சீருடன் வந்து சீதனம் தந்து, இந்த பாட்டு வந்து வைகோ பாடிக்கிட்டு இருந்தாரு. சொல்லும்போது என்ன சொன்னாரு? இனிமேல் வசந்த காலம். எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, வைகோ அவர்கள் அவர் அரசியல் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், முதிர்ச்சி தெரியுங்களுக்கு, ரொம்ப உணர்ச்சி வசப்படுது. இனிமேல் இந்த பொதுக்குழு கூடி என்ன இதுன்றப்ப வசந்த காலம் 27ஆம் தேதி பொதுக்கூட்டம் கூட்டணும்னா அப்ப பாருங்க மகிழ்ச்சியான செய்தி வரும்னு அதான் இப்ப மையம் கொண்டிருக்குது வசந்த காலம். அப்புறமா பொதுக்குழுக்குள்ள நுழைஞ்சி வெளியில போயிடும் அப்படின்னு சொன்னாரா இவர். இந்த பாட்டு வசந்தத்தில் ஒரு நாள் பனையூர் ஓரம் வைகோவும் காத்திருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அதுல சீருடன் வந்து சீதனம் தந்து சீதனம்லாம் வரப்போகுதுன்னு. ஆனா இவர் பாட்டுக்கு கூட இருக்கிறாளே இந்த முதல் மரியாதையில வரும். என் பாட்டுக்கு எசப்பாட்டு எப்படி பாடினது அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்பாரு, பாரதி ராஜா மறைந்த பாரதி ராஜா படத்துல. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு எசப்பாட்டுன்னா எதிர்பாட்டுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இந்த எதிர்பாட்டு எசப்பாட்டு பாடிட்டாங்க. என்ன பாட்டுன்னா, நீங்க சொன்ன அந்த பாட்டு உங்க காதுல விழுந்தது. நான் பாடினது வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்னு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் டூயட் பாடிட்டு வருவாங்க. இதுல படகுல ரஜினி வந்து அவர் வில்லன். உண்மையில அவர் உள்ளுக்குள்ள காதலிப்பாரு ஸ்ரீதேவிய. ஆனா வந்து ஸ்ரீதேவி கமலஹாசனை காதலிக்கும். இது இவருக்கு பயங்கர எரிச்சல், கோபம். இருங்க முடிஞ்சு. இப்ப சொல்ல வர்றது மூன்று முடிச்சு படம் முடிச்சு. ஒன்று திமுக, ஒன்று வந்து தாவேகா, ஒன்று வந்து வைகோன்னு வச்சுங்க. இப்போ வைகோ வந்து கமலஹாசன் நிலைமையில வச்சுங்க, ரைட், அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. கமலஹாசன் ஸ்ரீதேவியை காதலிக்கிறாரு, ஸ்ரீதேவி கமலஹாசனை காதலிக்குது. ஆனால் ரஜினி வந்து வில்லன் வந்து ஸ்ரீதேவியை காதலிக்கிறாரு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. அப்போ வந்து இவங்க பாடி முடிச்ச உடனே அந்த படம் பார்த்தீங்கன்னா 3 முடிச்சல படகுல துடுப்பு போட்டுட்டே வருவார் ரஜினிகாந்த் இப்படி புஞ்சி வச்சுக்கிட்டு. அப்போ வில்லன் தானே இருந்தார். அந்த ஏரி உள்ள போனோடனே வேணும்ட்டே படகை ஆட்டி கீட்டி பண்ணி அவருக்கு நீச்சல் தெரியாது கமலஹாசனுக்கு. அவர் தண்ணியில் ஊந்துருவார். இவரை காப்பாத்துங்கன்னா காப்பாற்ற மாட்டார். இறங்கி காப்பாற்ற மாட்டார். நீச்சல் தெரியும், காப்பாத்துங்கன்னா கம்முன்னு விட்டுருவார். ஏன்னா அவர் நீச்சல் தெரியாது, எப்படியும் அதோட முடிஞ்சிடும்னு. அது முடிஞ்ச உடனே பாட்டு நல்ல MS விஸ்வநாதன் குரல்ல வரும். அடி தொண்டையில கட்ட குரல்ல, மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலையை விதிவகையில் முடிவு செய்யும்
வசந்த கால நீரலைகள் அப்படின்னு அப்படி வில்லத்தனமா பாடுவார். அதுக்கேற்ற மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் குரல் கரெக்டா மேட்ச் ஆகும். சரி. அதுக்கப்புறம் கதையில பாத்தீங்கன்னா அவரு காதலன் வந்து செத்து போனோம்னா ஒரு வழி இல்லாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவர் கொடுமைப்படுத்துறார். இது கதை. இது நீங்க கதையத்தான் சொல்றீங்க, யாருக்கு வழி இல்லாம யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு? இல்ல இது எசப்பாட்டு என்ன வந்துச்சுன்னா, சரி, பொதுக்குழுல இனிமேல் வசந்த காலம் பொதுக்குழு கூட்டுறோம்னு சொன்னால, சரி, இது கூட வந்து இவர் ஆராசா கூட பதில் சொன்னாரு. இது என்ன பொதுக்குழு எல்லாம் கூட்டுறேன்றாரு, மொத்தம் இவர் இருக்கிற கட்சியே வந்து நம்ம கலைஞர் அரங்கத்துக்குள்ள உட்கார வச்சா அதுவே வந்து போதும் அப்படின்லாம் கிண்டல் பண்ணாரு. இல்ல 2 பேருக்குள்ள தானே பேசிக்குவாங்க, அப்பா மகனுக்குள்ள, அதுக்கு பொதுக்குழுன்னு பேரா? இல்ல அது வச்சு பொதுவான குழு, 2 பேருக்கு பொதுவான குழு அது. அது பேசிப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து இது 2 பேர் தான் பொது, இதுதான் உங்ககிட்ட எனக்கு வந்து நீங்க ரொம்ப நக்கலா பேசுறீங்க. இல்லைங்க என்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேச மாட்டேன்றீங்க. நீங்க ரொம்ப நக்கல் நையாண்டியா பேசுறீங்க. ஏன்னா பொதுக்குழுன்னா 2 பேர் தானே அவங்க, அதுக்காக நான் கேட்டேன். சரி, இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பொதுக்குழுனா 2 பேர், அப்ப செயற்குழுனா எவ்வளவு பேர்? அதுவும் நாங்க தான். இல்ல, மறுபடியும் கேட்குறேன். பொதுக்குழுனா 2 பேர். சரிங்க. பொதுவா வந்து செயற்குழுன்றது சின்னது, பொதுக்குழுன்றது பெருசு. ஆமா. பொதுக்குழுனா 2 பேர், அப்ப செயற்குழுனா எத்தனை பேரு? ஒருத்தர்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அவரே தான் குழு, அவரே தான் தலைவர், இப்படிதானே வச்சுக்கணும். இதெல்லாம் இவங்க வந்து கனவு கண்டுட்டு இருக்கும்போது இந்த சீருடன் வந்து சீதனம் தந்து அப்படின்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு சோஃபா வருமா டேபிள் வருமா நமக்கு என்ன வரும் அப்படின்லாம் வந்து நினைக்கும் போது சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் மதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ தெளிவா சொல்லணும், இருக்கிறதே 2 பேர் தான். அதுல ஒருத்தர் சீர்காழி, அவர் வந்து நான் மதிமுகல இருந்து விலகிட்டேன். கட்சியில இருந்தா தானே பிரச்சனை, கட்சி விட்டே வெளியே போறோம், முடிஞ்சு போச்சு. ஏங்க பொதுக்குழு நான் தான் கட்சியிலேயே இல்ல, நான் உதயசூரியன் சின்னத்துல இல்ல நின்னேன், அவ்வளவுதான். அப்ப நான் இனிமேல் திமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னா எம்எல்ஏன்னா திமுக எம்எல்ஏ, எனக்கும் மதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்ல. பொதுக்குழுல எனக்கு என்ன வேலை இருக்குது? இருங்க, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் இருப்பான்ல. நீ ஒரு துரோகம் பண்ணிட்டு நீ வெளியேறது ஒரு காரணம் சொல்ற மாதிரி, உனக்கு ஒருத்தர் துரோகம் படிச்சுட்டு வெளியே போறது ஒரு காரணம் வருதா இல்லைங்களா? வந்துச்சா? அப்போ நீங்க அங்கிருந்து வந்து ஆப்பு வச்சுட்டு இங்க வந்தா உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டா, இன்னும் பாக்கி இருக்கிற எம்எல்ஏவும் நாளைக்கு பொதுக்குழு வர்றதுக்குள்ள தெரியும், பொதுக்குழு வருவானா இல்லையான்னு தெரியல. இந்த 2 எம்எல்ஏவும் பொதுக்குழுக்கு வரலன்னு வைங்க, நீங்க பொதுக்குழு கூட்டி என்ன பண்ண போறீங்க? சமோசா சாப்பிட்டு வர வேண்டியதுதான். சரி, இதுதான் வந்து வைகோவுடைய நிலைமைன்னு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒன்று முக்கியமான விஷயம் வரும்போதே மறந்துடக்கூடாது. ஏன்னா சமயத்தில் இன்னொரு விஷயம் அதில் சொல்ல மறந்த ஒரு செய்தி என்னன்னா, அந்த ஒரு மதிமுக எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர் உதயசூரியன் சின்னத்துல இருந்துகிட்டு இருக்கிறார். ஆமா, சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, இங்க மதிமுக செயற்குழுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிற லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டு எழுதி ரிசைன் பண்ற பதவின்னு கொடுத்துட்டா சரியா போச்சு. யாருக்கு எப்படி லெட்டர் ஒன்று நீங்க கொடுத்து தானே உதயசூரியன் சின்னத்துல நின்று இருக்கீங்க. ஆமாமா, அப்புறம் பதவி விலகணுன்ற மாதிரி நெருக்கடி வந்துச்சுனாக்கா அதாங்க. இப்ப நாளைக்கு வரைக்கும் அவர் தாங்குவாரானே தெரியலன்னு. இப்ப ஒருத்தர் போயிட்டார்ல, சாயந்தரம் எந்நேரமும் நம்ம நீங்க இது எடிட் பண்ணி போறதுக்குள்ள அவரும் புறப்பட்டு இருப்பாரு, நானும் விலகிறேன்னு சொல்லிட்டாருன்னா என்னுடைய கவலை என்னன்னா, இந்த பொதுக்குழு கூட்டி என்னதான் பண்ண போறாங்க? அநேகமா பொதுக்குழு கூட்டாமையே தள்ளி போடுவாங்கன்னு வச்சுங்க. என்ன சமோசா ஆர்டர் பண்ணதா வீணா போவோம், அது போயிட்டு போகுது, பரவாயில்ல. 2 பேருக்குள்ள சாப்பிட்றது தானே. ஆமா, நீங்க திரும்ப அந்த பழைய நினைப்புல இருக்கீங்க. பொதுக்குழு ஏதோ நிறைய பேர் வந்துருவாங்கன்ற மாதிரி ஆராசா சொன்ன மாதிரி தான் அது கூட இல்லைங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க சீதனம் வரும், சீர் வரும், சோஃபா வரும்னு எதிர்பார்த்து கடைசியில சொந்த செலவுல சமோசா மட்டும்தான் மிச்சம். அதுதான் மிச்சம். அப்பாவும் பையனும் 2 பேருமா உட்கார்ந்து மிக்சர் சாப்பிட வேண்டியதுதான், சமோசா சாப்பிட வேண்டியதுதான். இதுன்றது ஒண்ணு. அப்ப எங்க கனவுல என்ன ஆகுறது? என்ன கனவு? அந்த பக்கம் போனோம்னாக்கா பனையூர் பக்கம் போனால் அடுத்தது மேயர் பதவி எல்லாம் கிடைக்கும். டெல்லி பிரதிநிதி, அடுத்தது டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அதை கவனிக்கணும். அது ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ளது இடம், அது அப்படின்னு போட்டு கொடுக்க போறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் சொல்றத வந்து இந்த மேட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் வெளியில சொல்லக்கூடாது. ஆமா, அதாவது வந்து அது உங்களுக்கு ரகசியமா வச்சு, அது ரகசியமா வச்சுங்க. சரிங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்கள, அதாவது இந்த கட்சியை
2 எம்எல்ஏவும் வந்து அந்த பக்கம் போயிட்டா, அதாவது திமுகவுடைய ஐக்கியமாயிட்டா, கிட்டத்தட்ட ஐக்கியமான மாதிரி தான் உதயசூரியன்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பொதுக்குழுவே தேவையில்லை. வேற ஒன்றும் தாவேகா பக்கம் வந்து நாய் கூட சீந்தாது. நாய் கூட சீந்தாதுன்னு சொல்றது யாரையும் நம்ம வந்து அகௌரவமா பேசுறதுக்காக சொல்லல. ஏன் அதை சொல்றேன்றதையும் சொல்லிடுறேன். நேற்று தான் வந்து ஒரு செய்தி வெளியா இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுடைய வீட்டை சுற்றி உள்ள தெருக்களில் நிறைய தெருநாய்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. வலை போட்டு பிடிச்சி ஊசிலாம் போட்டாங்க. அதை தான் சொல்றாங்க. நிறைய வெறி நாய்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் தடுப்பதற்காக அதை மாநகராட்சியில சொல்லி ஏற்பாடு பண்ணி யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி அதெல்லாம் பிடிச்சி போட்டாங்க. இனிமேல் யாரும் அனாவசியமாக அவரு அந்த பகுதியில் நடமாட வேணாம்னு சொல்றாங்க. ஐயா கையில அந்த ஊசியெல்லாம் தடுப்பு ஊசியெல்லாம் பெரிய பெரிய ஊசியா வச்சிருக்காங்க. வயசானவருங்க. 2 எம்எல்ஏ போயாச்சுன்னா இனிமேல் பனையூர்ல உங்களுக்கு என்ன வேலை? டெல்லி என்ன பிரதிநிதி? சிறப்பு பிரதிநிதி. என் காதுல செருப்பு வேற என்னமோ வந்துச்சு. அது ரைட்டு, சரி, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது தவறா வந்து விழுறதுக்கு காரணம் என் நாக்கோ இல்லை உங்க காதோ கிடையாது இல்லைங்க. அதுக்கு 2 தான் சொன்னேன். உங்களுக்கு எந்த பிரதிநிதியும் கொடுக்க மாட்டாங்க. அது சிறப்போ செருப்போ அது என்னவோ, அது பேர் என்னன்னா இல்லை. இன்னொன்று, நாங்கள் ஏற்கனவே ஒருத்தர் எமோஷனல் பார்ட்டி ஒருத்தர் நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் உள்ள வச்சுட்டு இருக்கிறோம். அது அவரும் அந்த மாதிரி தான் இடக்கு முடக்கா பேசி எல்லாத்தையும் பண்ற மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரி நாங்கள் வச்சுக்கணுமான்னு யோசிக்கிறாங்களாம். இப்போ ஆமாம், புரியல. அவர்கிட்ட அவருடைய தயாரிப்பு தானே அவரு. இவரும் அந்த மாதிரி எமோஷனலா முறுக்கி கிறுக்கி அதெல்லாம் பண்ணி ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது. 2 காமெடி பீஸ் ஒரே நேரத்தில் வச்சுன்னு இருக்கணுமான்னு ஒரு எண்ணம். அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணாரு தெரியுமில்ல? 6 மாதத்திற்கு இந்த ஆட்சி தாக்கு பிடிக்குமா என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள். 6 மாதத்திற்கு ஸ்டாலின் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது கொஞ்சம் அப்படி மடமாத்தி அந்த நாற்காலியில் கனிமொழி அவர்கள் அமர்வதற்காக ஆசைப்படுகிறார்கள். கனிமொழிக்கு ஆசையா இருந்ததுன்னா அவங்க முயற்சி பண்ணிட்டு போறாங்க. போய் நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டா அந்த ரகசியத்தை சொல்ல போறாங்க. ஏதாவது ஒரு அர்த்தம், ஒரு விவகாரம். அதான் சொல்றேன். அந்த மாதிரி பேசுறதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் தாவேக்கால போய் இருக்கிறப்ப முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரு, உங்க பக்கம் இருந்தவர், உங்க கூட இருந்தவர். நீங்களும் அதே மாதிரி ப்ராடக்ட் போய் நிக்கணுமான்னு கேள்வி அங்க தாவேக்காக்குள்ள இருக்குதுன்ற. அதனால்தான் அவருக்கு எந்த பொண்ணும் பெரிய பதவியெல்லாம் கொடுக்காம சும்மா அந்த மாதிரி இருந்து ஏதாவது ஒன்று அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நடந்து டெல்லிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஏதாவது அவர் நாஞ்சில் சம்பத்தை. இப்போ இது 2 எம்எல்ஏவும் இங்கிருந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இவர் டெல்லி இல்லைங்க, இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த மொனை தாண்டி கும்மிடிப்பூண்டி பக்கம் கூட தாண்டி போறதுக்கு விட மாட்டாங்க. அப்படியே போனா சொந்த செலவுல போயிட்டு வாங்கன்னு விட்டுருவாங்க. சரி, அங்க பனையூர் பக்கம் ஈசிஆர் வழியாவே இவர் போக முடியாது. சுத்திட்டு ஓயமார் வழியா தான் போனோம் எங்கேயாவது போறதுன்னா. அது மாதிரி ஒரு நிலை. அதே மாதிரி ஒரு சுத்து விஷயம் ஒண்ணு இருக்குது பஞ்சாயத்துக்குள்ள. பஞ்சாயத்துக்குள்ளார சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி நடந்த ஒருத்தர் சுத்தி வந்து 3 கேட் வழியா சுத்தி வந்து முதல்வருக்கு நன்றி சொன்ன கதை. சுத்தி வந்தீங்க அந்த பாட்டு மாதிரி பாட்டா தான் இருக்குது. அதான் சொன்னேன், சுத்தி வந்தீங்க. ஏன் வந்து அது அப்படி பாட வேண்டி இருக்குன்னா, அவரு ஐயா வேலுமணி அவர்கள், வேலுமணினா அதிமுக இருக்கிறவர், இப்ப எஸ்பி எடப்பாடி ஆமா, எஸ்பி வேலுமணி அவர்கள். அவர் வந்து அந்த எடப்பாடி அவர்கள் அந்த வெளிநடப்பு பண்ணாரு. இந்த காவிரி மேகதாடு அந்த விஷயத்துல வந்தபோது போனாரு. போனா அவங்களோட கொஞ்சம் அவங்க மற்ற பேர்லாம் போனாங்க. 4 பேர் போல. யாரு? வேலுமணி பழைய அந்த 25 அதுல உள்ள சில பேர் 4 பேர் போல. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், லீமா ரோஸ், அவங்க போகலைன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் 4 பேர் போல. அப்ப என்ன தெரியுது? அந்த முடிவுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை வெளிநடப்பு. ஏதோ என்ன காரணத்தினாலேயே 2வது ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. அது ஃபெவிகால் சரியா வேலை செய்யல, ஓட்டல. தரமான ஃபெவிகால் இல்ல. தரமான ஃபெவிகால் டூப்ளிகேட் வித்துட்டு இருக்காங்க உள்ளார. அது ஏதோ அதுல ஃபெவிகால்ல டூப் வந்துருக்குது. சரி, சரியா ஒட்டல. ஆமா, இதுல எல்லாமோ டூப் வருது. இப்ப ஃபெவிகால்லயும் டூப் வந்துருச்சு. இப்ப இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்ப அவர் என்ன பண்ணாரு? நம்ம போய் எதுக்கும் வெளிநடப்பு பண்ணல. இதை கரெக்டா வந்து டிவியில காமிச்சாங்களா இல்லையா தெரியல. இந்த சட்டமன்ற டிவியில தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை.
தெரியும். முதல்வர் விஜய்க்கு தெரியும். ஓ, அவருக்கு தெரியணும். அவர் பாட்டுல பின்னா அவர் பாட்டு இப்படியே உட்காந்துருக்காரு, அப்படியே உட்காந்துருக்காரு. 3 நாள் உட்காந்துருந்தார். அப்புறம் கடைசியில் தான் அப்புறம் எழுதி கொடுத்தது. அவரும் A4 பார்த்து படிச்சாரு. நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் A4 தான் படிச்சாரு. ஒரே வித்தியாசம், விஜய்க்கு அனுபவம் இல்லாதனால மேஜைக்கு மேல வச்சு பிடிச்சாரு. அவரு வந்து அனுபவம், அவனும் ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல, அதனால மேஜை கீழே வச்சு பிடிச்சாரு. அதை பாருங்க, ஒரு யாரோ ஒரு வீடியோக்காரன் ஒருத்தன் வம்பு பிடிச்சவன் அதை எடுத்து க்ளோஸ்ல இந்த மேஜிக் கீழே வச்சிருக்கிறது வந்து ஜூம் பண்ணி காமிச்சு அதையும் போட்டான். ரெண்டுமே ஸ்கிரிப்ட் தான். ரெண்டுமே வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு போட்டி போடுறது ஒரே தப்பா வருது. ஒரே பதவிக்கு போட்டி போடுறது அப்படின்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அது ஒரே இடத்துக்கு. அதாவது நீங்க வந்து அந்த அந்த இடம் சரி, அது எதுக்கு நமக்கு வேணாம். அது நான் பதவியை சொன்னேங்க, நீங்க வேற திரும்ப நான் மட்டும் என்னங்க பதவி தான் நானும் சொல்றேன். அதுவும் ஒரு பதவி தானே. அந்த அந்த சப்ஜெக்ட் வருவோம் நம்ம. இல்ல, இது வந்து இவர் என்ன பண்ணாரு, போய் முதல்வர்கிட்ட நன்றி சொல்லி, பாரு நான் போல உள்ளதான் இருக்கிறேன், இங்கதான் சுத்திட்டு இருக்கிறேன் எஜமான், கைண்ட்லி நோட் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் இப்படி வராரு. அந்த இடத்துல ஒரு மொட்டை, ஒரு மீசை, ஒரு அந்த மாதிரி அந்த பழைய படத்துல வரும் வில்லன் மாதிரி ஒரு 4 பேர் எடப்பாடி ஆளு நின்று மறிக்கிறாங்க. இவர் தாண்டி போகாத மாதிரி டக்குன்னு உஷாராயி அப்படி சுத்தி இந்த பக்கம் வராரு. அங்க போனா அங்க ஒரு மொட்டை, ஒரு மீசை, ரஜினி படத்துல ஒண்ணு வரும், ஏய் வில்லனா சுத்திட்டு மிரட்டுவான். ஒரு மொட்டை, ஒரு மீசை, 2 ஸ்கூல் பசங்க, இவங்கெல்லாம் என்ன மிரட்டுறதா அப்படின்னு சொல்லி போய் ஃபைட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இவர் வந்து அங்கிருந்து இங்கேயும் மடக்கிட்டாங்களா அப்புறம் பாக்குறாரு. முதல்வர் போறதுக்குள்ள போய் சொல்லிடணும், அவர் கிளம்பி போறதுக்குள்ள சட்டமன்றத்துல இருந்து சொல்லிடணும், ஐயா நான் போல அப்படின்றத எப்படி நான் சுகா சொல்லணும்ல, விசுவாசத்தை எப்படி காட்டுறது. ஆமா, என்ன பண்ணாரு, டக்குன்னு உள்ளதானே மடக்குவீங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு வெளியே அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல்ல போய் சுத்தி இப்படி வந்து அந்த முதல்வர் உட்கார்ற பக்கத்துல ஒரு வாசல் இருக்கு, என்ட்ரி முதல்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அந்த என்ட்ரில கிடுகிடுன்னு உள்ள வந்து, ஐயா ரொம்ப நல்லா பேசினீங்க, சூப்பரா இருந்தது உங்க பேச்சு அப்படின்னு சொல்லும்போது மனசுல பதிஞ்சிடறாருல்ல. அது மட்டும் இல்லாம சொல்லியிருப்பாரு, நாங்கெல்லாம் இங்கதான் உட்காந்து கேட்டு இருந்தோம், வெளியே போல அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இப்படி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுதான். அப்பதான் எனக்கு ஒரு மைண்ட்ல வந்தது, உங்களுக்கு நான் ஒரு பதவி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கா? இல்ல, அகில இந்திய சொல்லிடுறேன், ஏன்னா பழி வாங்குற நோக்கம் பதவி எடுத்துக்கணும். பழியெல்லாம் பதவினாலே பழி வாங்குறதா? ஒரு நல்லதே நினைக்க மாட்டீங்களா? ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சா பாருங்க, நாட்டுல எவ்வளவு கஷ்டம். சரி, என்ன பதவி கொடுக்க போறீங்க எனக்கு? உங்களுக்கு அகில இந்திய திருசக்தியார் ரசிகர் மன்ற தலைவர் பதவி உங்களுக்கு. எனக்கு என்னத்துக்கு அந்த பதவி? அதெல்லாம் கேட்கக்கூடாது, கொடுத்தா வாங்கிக்கணும். இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கணும். இப்படி எனக்கு வசந்த காலம் வரக்கூடாதாப்பா? நான் இதை வாங்கி வச்சுட்டு கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறது நீங்க டக்குன்னு என்ன விட்டுட்டு ஓடிடக்கூடாதுன்றதுக்காக தான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது. அவர் என்ன பண்ணாரு, பதவி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இங்க இதுல இருந்து ஓட மாட்டேன், நீங்க வந்து எழுந்திருச்சு. ஆமா, கையை கெட்டியா பிடிச்சிக்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணாரு எடப்பாடியாரு, இந்த வேலுமணி இந்த சட்டமன்றத்துல சுத்தி வந்து ஏறி குச்சி செவரேறி குச்சின்ற மாதிரி ஏறி குச்சி வந்து நன்றி சொல்லிட்டு வராரு. எந்த சமயமும் பிச்சுக்குவார் போல இருக்குது. நம்ம என்னமோ திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாருன்னு நினைச்சோம், ஃபெவிகால் டூப்ளிகேட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அது என்னமோ மாநில என்னமோ அந்த அமைப்பு உதவி செயலாளர், துணை செயலாளர், இப்படி இவருக்கு தங்கமணிக்கு, இன்னும் நத்தா விஸ்வநாதனுக்கு, யாரெல்லாம் எம்எல்ஏவா இருக்காங்க சவுண்ட் விடுறாங்களோ அவங்களுக்குலாம் பதவி, கட்சியில பதவி. இந்த 4 பேர் போகாம இருந்தாங்க பாருங்க. லீமா ரோஸுக்கு பதவி கொடுக்கணுன்றது இல்லை, அவங்க பதவி இல்லாமே அவங்க வந்து பெரிய ஆள் தான் அவங்க. இப்போ இவரு நத்தா விஸ்வநாதன் இன்னும் உங்களுக்குலாம் இந்த மாதிரி பதவி, என்ன பதவி, இது மாதிரி ஏதோ ஒன்று டம்மி பேருக்கு ஒரு பதவி, அந்த பதவியை வச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பதவி கொடுத்துடணும். இதுல அகில இந்திய எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர், எம்ஜிஆர் போயே எவ்வளோ வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம் தான் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவே. ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றமா இருந்தது தானே அதிமுக வந்துச்சு ஒரு காலத்துல.
எம்ஜிஆருடைய இப்ப ரசிகர். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ம். அகில இந்திய திரிசக்தியா ரசிகர் மன்றத்துடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்க முடிவு வந்துட்டேன். வந்துட்டீங்கல்ல, அதான் சொல்றேன். இதை வைக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். இது நீங்க வைக்கிறோம், சொன்ன நம்ம டக்குன்னு ஆட்சியை- வந்துட்டேன் பாருங்க. அததான் சொல்றேன். ஆ, இப்ப புரியுதா உங்களுக்கு? ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிறது எவ்வளவு வசதின்றது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிஸியான மனுஷனா இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீங்க ஆ. பிஸியா இப்ப பாருங்க, புரியுதுல்ல? நம்ம பிஸியா கொஞ்சம் கீழே தள்ளலாம்னா கூட முடியல. ஆ, அங்க ஒருத்தர் வந்து ரசிகர் மன்ற பவர் அந்த மாதிரி. எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் வந்தாலும் ம். பிஸியா இருக்கிறவரை ஒண்ணும் தொட முடியாம இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அங்க அந்த பொசிஷன்ல உங்களை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் இப்ப நான் ஒத்துக்கிட்டேன்றேன். மறு பேச்சே இல்ல. நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன். அகில இந்திய திரிசக்தியா ரசிகர் மன்றத்துடைய தலைவர் ஆமா, ஏகலைவன் முடிஞ்சிச்சு. அது இப்ப என்ன மட்டும் எல்லாம் அசைக்க முடியாது பாருங்க. ஆமா. ஆ. இப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, ம். நான் கூட வந்து யோசனை பண்றேன், ம். பெருசா வந்து கொஞ்சம் தாடி வளர்க்கலாமான்னு. ம். ஏன்னா ம். இப்ப பேப்பர்ல படிச்சேங்க, ம். ஒரு பயம் வந்துச்சு. ம். ஆப்கானிஸ்தான் நம்ம பக்கத்து நாடு தான். அங்க வந்து ம். முழுசா தாடி வைக்கலன்னா கைது பண்ணி கசையடி கொடுக்குறானா ம். ஆண்களுக்கு. ம். சரி. முழுசான தாடினா- லேசா அப்படி வைக்க கூடாது. மூக்க அவங்களுக்கு வளர்க்கணும். அவங்களுடைய இதுல அந்த இப்படி ஃபுல்லா வரணும் தாடி. ம். அது மாதிரி இல்லாம லைட்டா தாடி வைக்கிறாங்க பாருங்க, ம். அவங்களுக்குலாம் கசையடி கொடுத்து ஜெயிலில் போட்டுறாங்களாம். சரி. ம். இதை படிச்ச உடனே எனக்கு ஒரே கவலை. ம். முதல் கவலை, ஐயோ இந்த சட்டம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வந்துட போதே, ம். அப்போ யார் யாரெல்லாம் லேசா தாடி வச்சிருக்காங்க இவங்களாம் இன்னும் பெருசா தாடி வச்சுக்கணும். இப்போ புரியுது, அந்த ஈரோட்டுக்காரர் அவர் இவரெல்லாம் ஏன் பெரிய தாடி வச்சிருந்தாங்கன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு நமக்கு. புரிஞ்சிருச்சு. திராவிடம் என்னன்றது சித்தாந்தம் இப்பதான் புரியுது நமக்கு. ம். ம். அவங்க வச்சுக்கிட்டாங்க. ம். இப்போ இருக்கிற நம்ம மற்றவங்கலாம் வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் லேசான தாடி வச்சிருக்காங்களே, ம். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ம். அப்புறம் நம்ம வந்து அகில இந்திய திருசக்தியா ரசிகர் மன்றம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வைங்க, ம். நான் தலைவர்னு வைங்க, அப்போ நானும் தாடி வச்சாகணும். ம். அதனால தான் யோசனை பண்றேன், வளருமா இல்லையான்னு நமக்கு தெரியல. சரி ஐயா, இந்த சுத்தி ஓடுறோம், சுத்தி வந்தவங்க அந்த கோட்டையை சுத்தியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் வாங்க, திருவண்ணாமலைக்கு போய் ஜாலியாக போயிட்டு வரலாம். அங்கேயும் மலை சுத்தணும் இல்ல? உங்க ஊர் பக்கம் தான் இப்போ ரொம்ப ஏன் இப்ப எதுக்கு ஒரு சிரிப்பு வருது உங்களுக்கு? இல்ல எனக்கு வர்றது நியாயம். உங்க ஊர் பக்கம்னு சொன்ன உடனே ஆ. அது பாருங்க, உங்க ஊர் பக்கம்னு சொன்ன உடனே வந்து பிரச்சனை வருது பாருங்க. உங்களுக்கு இல்ல, ம். உங்க ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ம். பிரச்சனை வந்திருக்கு. அது ஒண்ணு சொல்லுவீங்களே, என்னது எவா எவ அவ அப்படின்னு கேட்ட அந்த அளவுக்கு கெத்தா இருந்தாரு. அவர் வந்து நீங்களே வந்து இந்த அநியாயத்தை யாருங்க கேட்கறது? இந்த தாவேக ஆட்சியில் நடக்கிற அநியாயத்தை யாரு கேட்கறது? இது அராஜகம் இல்லையா? ரொம்ப அராஜகம் இல்லைங்க. திமுகல ஒரு மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெஷரர் மாதிரி வந்து பல சமயங்கள் வந்து பணத்தை வாரி கொட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை ரொம்ப நிறைய படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, நிறைய படித்தவர் அவருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போவேணாம், அது விட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லக்கூடியவர், அவர் போய் 3.72 கோடி, வெறும் 3 கோடி, கேவலமா இல்ல? ரொம்ப அசிங்கம். ஒரு மனுஷனை இப்படியே அசிங்கப்படுத்த எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் அவரு. ஏங்க அவர் வந்து சும்மா அப்படியே அந்த ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வச்சாலே 3.72 கோடி வச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு வசதி உள்ள. இப்ப நினைச்சாருன்னா எங்க ஊர் திருவண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலையார் இருக்கிறார்ல, அண்ணாமலையாருக்கே இவருக்கு கடன் கொடுப்பாரு. அவ்வளவு பெரிய அந்த அளவுக்கு இருக்கிறவர் போய் வெறும் 3. ஐயா நீங்க சொல்லும் போது ஒரு 3700 கோடி சொன்னீங்கன்னா ஒரு கெத்தா இருக்கும், ஒரு மரியாதையா இருக்கும். 3.2 கோடி அவ்வளவு பெரிய மனுஷனை போய் 3.72 கோடி வந்து ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ரோடு போடாம விட்டாருன்னு சொல்லி ஒரு வீட்டுல போய் ரெய்டு பண்ணி 40 லட்சம் ரூபாய் வந்து. பதவிக்கு என்ன மரியாதை இல்ல? ஒரு மனுஷனுக்கு ஒரு கெத்து வேணாமா வாழ்க்கையில? ஏவா வேலு ஏவா, அதான் ஏவா அப்படி வந்து அந்த மாதிரி ஏவா வேவ எவா வா அப்படின்னு இப்ப வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு விஜிலன்ஸ். அவர் வந்து அவருக்கு பேர் ஏவா வேலுன்றத விட எவரடி வேலுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப கேட்டாலும் தலைமை கூப்பிட்டு அங்க ஒரு 10 கோடி கொடு, இங்க ஒரு 30 கோடி கொடு, இங்க 50 கோடி இருந்தோம்னா எவர் ரெடி, எப்பவும் ரெடி அப்படின்னு சொல்றதுக்காக எவரடி அப்படிங்கறதுனால எவரடி வேலுன்னே பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட எவரடி வேலுவை 3 கோடி ரூபா வந்து வாங்கினாரு, 3.72 வாங்கினாருன்னு சொல்லி நீங்க வந்து அது போய் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல ஒரு பெரிய மனுஷனை.
ஆனா எல்லாரும் என்ன அவரே கூட சொல்லியிருக்காரு, ம். நான் வந்து முத நாள் சட்டமன்றத்துல கேள்விலாம் கேட்டேன், ம். அதனாலதான் என்ன வந்து என் மேல வந்து இப்படிலாம் பண்ணாங்க. ம். 40 லட்சம் எடுக்கவே இல்லை. ம். என் வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல. லேப்டாப் மட்டும்தான் ஆமா. இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆ. என் வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல, ஒரு பைசா கூட இல்ல. ம். நாங்களே வந்து அவசரத்துக்கு வந்து காபி சாப்பிடணும்னா பக்கத்து வீட்டுல இருந்து சக்கரை கடை வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பைசாவே இல்ல. சரி. நாங்க அந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில ம். வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். ம். வறுமையில இருக்கோம். வறுமை ம். கோட்டுக்கு கீழே இருக்கோம் நாங்க. ம். எப்படி? ம். வறுமை கோட்டுக்கு கீழே கீழே இருக்கும். இருக்கோம் நாங்க. ம். ஏதோ சுரங்கம் கட்டிட்டு இருக்காங்க போட்டு இருக்கு, ம். ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போட்டு இருக்கு. ம். அப்பதான் வறுமை கோட்டுக்கு கீழே வருது. ம். இப்படிலாம் இருக்கும் ம். அப்படிங்கிற அர்த்தத்துல எல்லாம் எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா என்னன்னு விசாரிச்சு பார்த்தேன், இப்படிலாம் பேசுறாரு ம். அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்கும். ம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ம். ரெண்டாவது இது இடி ரைடும் இல்லை. இல்ல இப்ப சட்டமன்றத்துல இவர் பேசிட்டாருன்றதுக்காக வந்து உடனே ரெய்டுனா அப்படின்னா எவ்வளவு பேர் பேசுனாங்க? எல்லாரும் பற்றியும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு விஜிலன்ஸ் தான் ரெய்டு போயிருக்குது. அதாங்க, ஆ. இடி ரைடு பண்ணல, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ம். இப்போ உதயநிதி பேசாத விடவா? அப்ப அவருக்கு எல்லாம் போயிருக்கணும். இல்ல வெளியே போய் வந்து கணவனை காணோம்னு செங்கல்பட்டு கோர்ட்லன்னு சொன்னாரு. ம். இதை விட கடுமையா பேசியிருக்க முடியாது. இல்ல அது மட்டும் இல்ல, ஆ. இன்னொருத்தர் ஒரு 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 பெரிய உழைப்பாளி ஒருத்தர், தொழிலதிபர், இளம் தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு. ம். 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள ம். எத்தனையோ 1000 கோடி வந்து போட்டு பெரிய ஒரு கம்பெனி, சினிமா கம்பெனி நடத்துறவர். ம். அவரு ம். அவர் என்ன பேரு? இன்பன் நிதி. சின்னவர். சின்னவருக்கு சின்னவர். அதான் சிற்றின்ப நதியா? இல்ல ஆமா, இல்ல இல்லங்க. இல்ல சிற்றின்பம்னா வேற அர்த்தம் வரும். அது இல்ல, இன்பன். இன்ப நிதி. கரெக்ட். இல்ல மைண்ட்ல வரல. கரெக்ட். ம். அந்த இன்ப நிதி. ம். நான் சிற்றின்ப நிதின்னு தப்பா சொன்னது அழிச்சிருங்க. அது இல்ல. நான் அதை மறந்துட்டேன். ஆமா, ஆ. நீங்க உடனே அந்த போட்டோ இந்த போட்டோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் அவர் நாவரசர், ம். நாவன்மை மிக்கவர் அப்படின்லாம் சொல்லி நீங்க அதெல்லாம் நினைப்பீங்க. இல்ல. அதெல்லாம் அழிச்சிருங்க. ம். அவர் வந்து முதல்வர் விஜயை பார்த்து ம். கல்யாணத்தை கட்டிக்கிட்டு வப்பாட்டி அது என்ன செட்டப்பை கூட்டிக்கிட்டுன்னு என்னமோ தனுஷ் படம் பாட்டாம ம். ம். அதை பாடி காமிச்சு கிண்டல் பண்ணியிருக்காரு. ம். இப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு ம். ஏவா வேலுவை ஏன் ஏன் பிடிச்சாங்க? அங்க ஏதோ காரணம் இருக்குங்களே. இருக்குதே விஷயம் என்னமோ. அங்கதான் பஞ்சாயத்து நம்ம பேசணும். அதைத்தான் நான் வந்து விசாரிச்சுட்டேன். ம். என்னன்னா, ம். இவங்க தாவேகால இருந்து ஒரு ஆளா வைகோ கிட்ட இருந்து ஒண்ணு, ம். இவர்கிட்ட இருந்து ஒண்ணு, ம். இப்படி ஒண்ணு அந்த குருவி சேர்க்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ம். குருவி போய் என்ன பண்ணும், ஒரு நெல் எடுத்துன்னு வந்து கூட்டில் கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ம். மறுபடியும் ஒரு நெல் எடுத்துன்னு வந்து இப்படி குருவி சேர்க்கிற மாதிரின்னு ஒரு தாவேக்கா சேர்த்துட்டு இருக்கு. தாவேகா சேர்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்க. இப்படி தானே சேர்க்கிற நீ, ம். மொத்தமா உருவி விட்டுறேன் பாரு. ம். கீழே உட்காந்து மொத்தமா ஆமா ஆ. அப்படின்னு சொல்லி ஓகே போட்டு ஒரு 20 ஆ. எம்எல்ஏ தாவேகா நம்மளே முன்னால பேசியிருக்கோம். தாவேக்கால இருந்து 20 எம்எல்ஏ. கேளுங்க, ஆ. நம்மளே முன்னால பேசியிருக்கோம். ம். திமுக சும்மாவா இருக்க போது, அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு 10-20 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ இழுத்தா, அதுவும் தாவேகால புதுசா வந்தவன்னா அவனுக்கு 10-20 கோடி பெரிய பணமா இருக்கும். நம்ம முன்னால பேசியிருக்கோம். ம். நம்ம பேசுனா எப்பவுமே அதான பெரிய பிரச்சனை. ம். அது அதான் நடந்துரும். பிரச்சனை. ஆமா. அது நடந்து கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி வந்துருச்சு. ம். 20 கோடி ரூபான்னு சொல்லி 20 பேர் ம். எம்எல்ஏ கிட்ட தாவேகா எம்எல்ஏவை ம். தாவேகால இருந்து ரிசைன் பண்ணா போதும். அவன் ம். திமுகவுக்கு வர்றான் வரல, ம். நீ ரிசைன் பண்ணிடு, உனக்கு 20 கோடி. உனக்கு 20 நீ கோடி. எந்த 5 வருஷம் நீ எவ்வளவு திமுகல வந்தா எவ்வளவு ஜாயின் பண்ண, சம்பாதிப்ப? அப்புறம் பின்னால நம்ம ஆட்சிக்கு வரும்போது நம்ம உனக்கு ஏதாவது பதவி கொடுத்துப்போம். ம். ம். திமுகல வந்து ஜாயின் பண்ணு, ம். இல்ல சாமியாரா கூட போ, ம். எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு 5 வருஷத்துல நீ என்ன சம்பாதிப்பீங்க? இந்த வச்சுக்கோ, 5 மடங்கு வச்சுக்கோ. வச்சுக்க ஆ. அப்படின்னு சொல்லி ம். 20 பேர் இவர் ரெடி பண்ணிட்டாராம். தலைமை எவரடி எவரடிக்காரரு ஓ, சரி. அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க தலைமையில இருந்து. ம். இருந்தாலும் ஒன்னொன்னா புடிங்கிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம கூட்டணியே காலியா போச்சு. உள்ளாட்சி தூக்கம் தேர்தலில் அங்க. தனியா நிக்கணும்ன்ற அளவுக்கு அறிவிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. வந்துருச்சு. ஆமா. விடக்கூடாது ம். உருவு ம். அப்படின்னு சொன்னோம்னா 20 பேர்கிட்ட பேச்சு நடத்திட்டாராம். தாவேக்காவுல. ஆமா, ஆ. ஆளுக்கு 20 கோடி. ம். அவங்களுக்கு 20 கோடி வந்து புதுசா வந்தவங்களுக்கு பெரிய விஷயம். ம். இதுவே சப்போஸ் அதிமுகல இருந்து வராங்க, வேற கட்சியில இருந்து அனுபவமான கட்சியில இருந்து வராங்கன்னா ம். அவங்க கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ம். அது எக்ஸ்பீரியன்ஸ், சீனியாரிட்டி. இல்லைங்க, சீனியர் ஒரு கம்பெனில வேலைக்கு போறாங்க, கீழே உள்ள ஜூனியரா போகும்போது ஒரு சம்பளத்துக்கு ஒத்துப்பான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. தான் கேட்பாங்க. சரி. நியாயம் தானே. ஆமா. கார்பரேட்ல வரலாம், அரசியல்ல வரக்கூடாதா? அதானுங்க. அந்த மாதிரி ம். அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ம். இது சீப் அண்ட் பெஸ்ட். ம். இவன் வந்தாலும் டக்குன்னு பிடிச்சிக்கலாம். ம். ஏன்னா இவனுக்கு அந்த மைண்ட் மாறணுன்றதெல்லாம் வந்து வராது. வராது இல்லைன்னா நாஞ்சில் சம்பத்து மாதிரி ம். அகில உலகத்துல எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு வர மாதிரி அது மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ம். மாதிரி இல்லாம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ம். 20 பேரை ரெடி பண்ணிட்டாரு. ம்.
அவங்க சும்மா இருப்பாங்களா? இதுதான் காரணமா ரைடு? இப்ப பாருங்க, இது இடி ரைடு இல்ல, ஏன் விஜிலன்ஸ் ரைடு, மாநில லஞ்ச ரைடு ஒழிப்புத்துறை அப்படின்னா எதனாலன்னா முத நாள் பேசுனதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ப்ராசஸ் பண்ணிருக்கிறார் இந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு, இவர் மூவ் பண்ணாரு, தாவேகா எம்எல்ஏக்கள் சில 20 பேர்கிட்ட பேசியிருக்காருன்ற செய்தி அவங்களுக்கும் உள்ள போகும்ல, கசியும் இல்ல. அதனால இப்போ வந்து ரெய்டு போட்டு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாரு, அட்லீஸ்ட் இந்த பேசுறது நின்று போகும். இதுக்கப்புறம் வந்து அதுக்கு வழக்கு போட்டு அது கோர்ட்டுக்கு வந்து அது இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு இன்னும் அதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு, பொன்மொழி வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அது தனி விஷயம். ஆக இவரை லாக் பண்ணலாம், இல்ல ரெண்டாவது சொத்தெல்லாம் வழக்குல கொண்டுட்டு வரலாம், நிறைய விஷயம் இருக்குது பண்ண முடியும். ஏவாவேலுவோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும், செதறது மட்டும் இல்ல, முக்கியமானது கவனிக்கணும். இப்ப அவர் பேர்ல வழக்கு வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா உடனே எங்க ஓடணும், அவரு டெல்லிக்கு போகணுமா? ஆமா, அங்கதானே போனாதானே நம்ம பஞ்சாயத்துல முடிச்சிட்டு வந்தாரு. பொன்முடி போனாரா? ஆமா. செந்தில் பாலாஜி போனாரா? ஆமா. கே நேரும் வந்து அங்க டச் வச்சுட்டு இருக்காரா? ஆமா. எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து அங்க டெல்லியில ஒரு சாமியார் இருக்காரு, அந்த சாமியாரை பார்த்தாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். அப்படியே நேரா வந்துடலாம், ஒரு பொண்ணு நடக்காது. டெல்லியில ஒரு குகைக்குள்ள ஒரு சாமியார் இருக்காரு, அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்து பேசிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி டெல்லி சாமியாரை பார்க்க போகணுன்றதுல அவர் அப்படி அந்த ரிட்டர்ன் ஆயிடுவார், டைவர்ட் ஆயிடுவார். இவங்க பக்கம் வந்து இந்த எம்எல்ஏ உருவுற வேலை நடக்காது. இப்ப அதுக்குதான் இந்த ரேட். இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த எவர் ரெடியா இருந்தா பாருங்க, எவர் ரெடி பேட்டரியோட எனர்ஜியை புடிங்கி விட்டுணும் அப்படின்றதுக்காக. சும்மா தான் இல்லாம இருக்குது. 400 கோடி தானே என்ன செலவு பண்ண, சும்மா தானே கை செலவு மாதிரி இது இல்ல. 400 கோடி எது இந்த பணம்? ஒரு ஆளுக்கு 20 ரூபாய்க்கா 20 பேர் எவ்வளவு லட்சம் கோடி வச்சிருக்கிறோம். 400 கோடி ஒரு ஒரு பெரிய விஷயமா அது. 20 எம்எல்ஏ அவங்க பாருங்க எவ்வளவு எப்படி யோசனை பண்ணாங்க பாருங்க. அனுபவமிக்க அதிமுக எம்எல்ஏவை கூட்டிட்டு வந்தா அவன்லாம் 50 100 கேட்பான், மினிமம் 100 கேட்பான், இல்ல 60 கேட்பான். ஒரு சோஃபாவே 60ன்னு பேசுனாங்க. அவனுக்கு 60 கொடுக்குற இடத்துல 20 கொடுத்தா 3 எம்எல்ஏ கூப்பிடலாமே தாராளமா. ஒரு சோஃபால 3 பேர் உட்கார வைக்கலாம், வாங்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துக்கோ. சாமியாரா போன்ற அரசியலே வேணாம் உனக்கு. 20 கோடி பேங்க்ல போட்டு வச்சுட்டு எங்கேயோ சொத்து வாங்கி போட்டு நீ சாமியாரா போ, உன்னை நான் கேட்க போறேன். அதானே இப்படி ஒரு ஸ்கீம்ல போனதுனால அதான் ரெய்டு. இப்ப விஜிலன்ஸ் வந்து அங்க ரெய்டு நடத்துறது காரணம் இதுதான். பின்ன இவ்வளவுதான் விஷயம். எதிர்த்து பேசுனதெல்லாம் இல்ல, எதிர்த்து பேசுனதும் இல்ல. ஏதோ நம்ம ஊழலை ஒழிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் அப்படிலாம் நம்ம தப்பா நினைச்சு கூடாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அந்த நல்ல விஷயம் எல்லாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வேண்டியது இல்ல. என் மடியில கை வைக்காத, என் ஆட்சியில கை வைக்காத. யாரா இருந்தாலும் அது கோபம் வரும்ல, கட்டாயம். என் ஆட்சியில கை வைக்கிற நானே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா பேலன்ஸ் பண்ணி கைத்து மேல நடக்கிற மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த சமயத்துல கைத்த ஆட்டுறியா நீ, உன்னை ஆட்டி வைக்கிறேன் பார். இதான் நடந்திருக்குது. போக போக இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அப்பாவை காணும்னு சொன்னார் பாருங்க. ஆமா, அந்த அப்பாவை காணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி அவங்க வெளியே போய் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. அப்ப சொல்லும் போது அவர் அப்பா விரைவில் வருவார், அதான் சொல்றேன். பஞ்சாயத்து. அது மட்டும் இல்ல, அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, அப்பா என்ன சொன்னாரு, ஆக்சுவலா பாட்டு பாடணும், நம்ம ஏற்கனவே பாடி இருக்கோம். அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அந்நாளில் செய்தேனப்பா. அது என்ன தப்பு சொல்ல முடியாது. அது அது அந்த அப்பா வேற. நம்ம சொந்த டிவியில வந்தது அப்பா, அப்ப உள்ள அப்பா இல்ல, அப்புறம் வந்த அப்பா. அவர் என்ன சொன்னாரு, இந்த அப்பாவை காணும்னு சொல்லி இந்த கிண்டல் பண்ணி தகராறாச்சு இல்லையா, அந்த சமயத்துல சட்டமன்றத்தில் இல்லை என்றால் என்ன, மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன். இருங்க, எனக்கு இப்பதான் வருது ஒரு மெசேஜ் ஒன்று நீங்க அனுப்பியிருந்தீங்க. இருங்க நான் அதை ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஏகலைவன் உங்கள் மனதை திறந்து காட்டுங்கள்னு போட்டுதானா? எதுக்கு இது சொல்லியிருந்தீங்க? நான் என்னவோ குழப்பத்துல வேற இல்லைங்க. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் மேல அனுமார் வந்து ஒரு பெரிய பக்தி, ஒரு மரியாதை, எல்லாம் வச்சு பாசம் எல்லாம் வச்சிருந்தார் அப்படின்றது அது புராணம். அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அனுமார் வந்து அவருடைய நெஞ்ச கீழ்ச்சி காமிப்பாரு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ராமர் சீதை அவங்க இருப்பாங்க. சரி, அவர் எப்போ மனசுக்குள்ளேயே வச்சிருக்காருன்றதுக்கு ஒரு அடையாளம். நெஞ்ச கீக்க முடியுமா, உள்ள இருப்பாங்களான்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே சொல்றது. அந்த மாதிரி
அந்த மாதிரி உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஏங்க நீங்க எப்படி இழுத்துட்டு இருக்கீங்க? நெஞ்சை திறந்து காட்டுங்கள் ஏகலை. என்னவோ தெரியல, மனஸ்தாபமா 2 பேருக்கு என்னையா நெஞ்சு உங்களுக்கு என்ன குறை வச்சிட்டுனா நான் அதை யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சொல்ற லாஜிக்கா தான் நான் கேட்டிருக்கேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரு, சட்டமன்றத்தில் இல்லாவிட்டால் என்ன, சரி நான் மக்கள் மன்றத்தில் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, அவர் 234 தொகுதியிலையும் மக்கள் மனங்களில் வாழறாருன்னா அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்ல மக்கள் மன்றத்தில் அவர் வாழணுமா இல்லையா? வாழணும் கட்டாயம். நீங்க கொளத்தூர் தொகுதின்னு ஏற்கனவே சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அப்போ உங்க மனசு பிரிச்சு காட்டுங்க, உள்ள ஸ்டாலின் சார் இருக்காரா, நான் இங்க இருந்து பாப்பேன். இதெல்லாம் நியாயமா இல்லையா? அது வந்து நான் வந்து நானா ஏதாவது வம்பு பண்றேன்னா சரி இல்ல, அவர் ஸ்டாலின் ஐயா செக் பண்றேன். அனுமார் அப்படி திறந்த உடனே ராமர் இருக்கிறாரு அப்படின்றது ஒரு அனுமானம், ஒரு பக்தியினுடைய மேம்பாடு, ஒரு அடையாளம். அந்த மாதிரி இது சொன்னதான் நினைச்சிட்டு போங்க. மக்கள் இருந்தா கூட இருக்கிறேன் வாழறேன் அப்படின்னு இருந்தா கூட அனுமார் கிச்சு அந்த போட்டோ வந்துச்சுல்ல, அந்த மாதிரி வந்ததுன்னா உங்க போட்டோ போட்டு வீடியோ போட்டா நம்ம இவங்கெல்லாம் நேயர்கள்லாம் பார்ப்பாங்கல்ல. மக்கள் மனதில் வாழ்கிறாருன்னா கொளத்தூர் தொகுதியில சேர்ந்த ஒரு வாக்காளர் இவரு. ஒரு முக்கிய பாருங்க, என் மனசுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வாழ்ந்து கொண்டு. ஆமா, ஒரு பிரபலமான யூடியூபர், ஒரு ஒரு ராவணா சேனல் நடத்துறவரு, அப்படிப்பட்ட ஒரு பிரபலம். அவர் மனதிலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாழ்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெருமையா இருக்கும். அவருக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. ஆமா, பெருமை. அதுக்காக தான் அது சொன்னாரா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அப்பான்னு சொன்னோன்னா யாருக்கு கோவம் வந்துடுச்சு தெரியுமா? பாக்கி எல்லாரையும் விட. அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன், ரகசியமா வச்சுங்க. 2 எழுத்து, நேல ஆரம்பிக்கும், ரூல முடியும், ஆனா பேர் சொல்ல மாட்டேன். சரிங்களா? சரி, அந்த பேர் உள்ளவர். பேர் மேல ஒரு மரியாதை, முதல் பிரதமர்ன்றதால. ஆமா, அதனால ஒரு மரியாதை வச்சுங்களேன். அவர் வந்து இப்ப அவர் பேர்ல அந்த ஏற்கனவே வந்து எஃப்ஐஆர் அவர் பேர்ல போட வேண்டியதில்லை, அவர் சம்மந்தப்பட்டவங்க பேர்ல போட்டது ஓகே, அவர் பேர்ல போட வேண்டியதில்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு நடுவில் அப்படி அந்த அந்த ஊழல் வழக்கு, அந்த ஒப்பந்தம், அப்புறம் அந்த இது டெண்டரு, அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், இந்த வழக்குகள்லாம் வரும்போது வந்தது. இப்போ திமுக அரசு என்ன பண்ணிச்சு, அதுதான் அந்த வழக்கு போட்டுச்சு. இவர் பேர்ல எஃப்ஐஆர் போட வேண்டியதில்லை, அதாவது இவர் தம்பியுடைய அலுவலகத்தில் உள்ள இயக்குநர்கள், சொந்தக்காரங்க வகைரா எல்லாம் வந்து அதுலதான் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வந்தது. அதுலதான் இந்த இடி வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு வந்து எம்கே ஸ்டாலின், அவர் உதயநிதி ஸ்டாலின், இவங்க தான் வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு பொறுப்பு. 7.5% 10% கமிஷன் வந்ததுன்னு சொல்லி இடி வந்து அபிடவிட் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்குது. அதை எடப்பாடி எடுத்து பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, சீமான் பேசினாரு, எல்லாரும் எடுத்து அந்த பேஜே 51ஆம் பக்கம்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. நான் கூட பல நிகழ்வுல சொல்லியிருக்கேன். அது இல்ல பிரச்சனை, அது பழசு. இப்போ புதுசு என்னன்னு கேட்டா, மாமா பத்தி சொல்றீங்க. மாமாவை சொல்லுவாங்க, நீங்க வேற என்ன நினைச்சுக்க போறீங்க? மாமா WMA அதானே, அது தெரியுமே நமக்கு. WMAனாலே நமக்கு என்னன்னு தெரியுமே, அந்த சப்ஜெக்ட் தான் பேசுறோம் நம்ம. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னைக்கு வந்து மாமாக்களுக்கு தான் மரியாதை இல்லைங்க. தாய் மாமன் சொல்லி 755 கோடிக்கு மோதிரம் போறேன்னு இருப்பாருங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க உடனே வந்து அவர் வந்து மோதிரம் போடுறேன்னு சொன்னதும் அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஜாய் அலுகாஸ் அதிபரை போய் அவர் முதல்வர் சந்திச்சதையும் தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. நீங்க எங்க முதல்வர் வந்து தப்பாவே பார்த்துங்க, தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லது செய்ய வந்து விடமாட்டிருக்கீங்க. இப்ப என்ன, இப்ப உங்களுக்கு அவங்க நிறைய தொழிலதிபர் வருவாங்க, பார்க்குவாங்க, நீங்க கூட பார்க்க மாட்டீங்களா? இருங்க இதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? முடிச்சே போடலைங்க, யாராவது முடிச்சு போட்டுறக்கூடாதேன்றதுனால அந்த முடிச்சை நம்ம வந்து அப்படி விலக்கி வைக்கிறோம். ஜாயலுக்காசை பார்த்தது அது வந்து தொழிலதிபரை ஒரு மரியாதை சந்திக்கணும், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. முடிச்சு போடக்கூடாது. அவர் இந்த திருமாவளவன் மாதிரி ஆள் சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்க கூடாது. அவர் என்ன சொன்னாரு, மோதிரம் போடுறதுக்கு போல ஆஸ்பத்திரி கட்டலாமேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல திருமாவளவன் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இப்பதான் பேசியிருக்காரு கொஞ்ச காலத்துல. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னால எதுவுமே அறிவாலய வாசல் விட்டு வெளியில வந்துட்டோன்னு கொஞ்சம் நல்லா பேசுறாருன்னு தோணுது இல்ல? ஆமா, அப்ப அந்த அறிவாலயன்ற பேரு சரி, அது வேணாம், அது வேணாம் நம்ம. சரி, இது இப்ப நல்லா பேசுறாரு. ஆமா சரி. அது வந்து அந்த சி சுப்பிரமணியம் அமைச்சரா இருந்த போது நியாய விலை கடைன்னு சொல்லி ஓபன் பண்ணதா வந்து அறிவிச்ச உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்து வந்து
இப்போ நியாய விலைக்கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ மற்றதெல்லாம் வந்து அநியாய விலைக்கடையா அநியாய விலைக்கடையா? அப்படின்னு கேட்டோன்னே, ம். ஆமா உங்க கட்சியில கூட தான் உங்களை வந்து அறிஞர் அண்ணான்னு சொல்றாங்க, அப்போ மற்றவங்கலாம் எப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி சரி. நம்ம வந்து அறிவாலயம் இருக்கிற வரைக்கும் அவர் பேசுனது வேற விதமா இருந்துச்சு. நம்ம அந்த ஏன் அந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வருது பேச்சுன்னு, இப்போ வெளியில வந்தவொடனே கொஞ்சம் தெளிஞ்சா மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அப்போ வந்து ம். இந்த அறிவாலயத்துக்குள்ள இருந்து பேசும்போது இந்த மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருந்தாரு. என்ன பேசுதுன்னு அதை மூழ்கிற மாதிரி இருந்தாரு. இப்போ வந்து ஆளும் தெளிவா இருக்கிறாரு, அறிவும் கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன். சில இடங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதோடைய காந்த சக்தி கம்மியாயிடுது இல்ல. அந்த வகையில அவர் கூட கேட்டிருக்காரு, மோதிரம் போறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரி கட்டலாமே, அவனும் தப்பு இல்லை. ஆனா எனக்கு கூட வந்து இந்த மோதிரத்துல வந்து அது ஒரு பெரிய ஸ்கீமா எனக்கு நான் ஏன் நினைக்கலன்னா, பிறந்த குழந்தைக்கு அது என்ன ஒரு மோதிரம் போட்டீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த கை வளர்ந்துரும். அந்த வயசுல சீக்கிரம் வளரும். ஒரு 6 நீங்க அப்ப போடுற சட்டை 3 மாசம் 6 மாசம் கழிச்சு கூட போட முடியாது குழந்தைக்கு. இப்போ மோதிரம் மட்டும் போட்டீங்கன்னா அது வேற மோதிரம் போட்டு அப்புறம் எடுக்க முடியாம கிடுக்கி வச்சு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்தா அதுக்கு வேற நம்ம தனியா ஒரு வாரியம் அமைக்கணும். மோதிரத்தை வெட்டி எடுப்பதற்கான ஒரு தனியா அது ஒரு வேலை பார்க்கணும். அதை விட அந்த பணத்தை முதலீடா போட்டு இன்னும் மருத்துவமனையில நிறைய தாய்மார்கள் வர மாதிரி பிரைவேட்டுக்கு எல்லாரும் போக ஒண்ணுமே இல்லைங்க. அந்த குழந்தை பேர்ல ஒரு அந்த 10,000 ரூபாய் வரும்னு வச்சுங்க. அந்த 10,000 ரூபாய் பிக்சட் டெபாசிட் இதுதான் பேசிட்டு வரும்போது நம்ம இயக்குனர் கலைஞர் இருக்கிறாருல்ல, அவரு நீங்க சொன்ன இதே வார்த்தையை 755 கோடியும் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல பிக்சர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல பண்ணிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஷேர் ஒதுக்கிட்டு நீங்க பத்திரம் கொடுத்துருங்க. 18 வயசுக்கு பிறகு அவங்க நல்லா வளர்ந்து சொல்றாங்க. அதுவும் வளர்ந்துருக்கும். நீங்க இந்த வட்டி போட்டு இதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவுல அது பெண் குழந்தையா இருந்தா திருமணத்துக்கு உதவலாம், இல்ல படிப்பு பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் படிப்புக்கு உதவலாம், கல்லூரி படிப்பு. இது ஒரு பக்கம் அவரு மறுக்கிறாரு. அதனால திருமாவளவன் இப்ப கொஞ்ச நாள் நியாயமா பேசியிருக்கிறாரு. கொஞ்ச நாளா நல்லா பேசுறாரு. அறிவாலயத்துல தள்ளி தள்ளி வர கொஞ்சம் பெட்டரா அறிவோட பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். நம்ம அதோடைய காரணங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவரு நேரு என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவருக்கு பிரச்சனை எல்லாம் வருதா, இப்ப இந்த சமயத்துல வந்து கை விட்டாங்கன்னா தலைமை காப்பாத்தாம, அதனால என்ன பண்ணாரு, அப்பா கானூன் வந்து பேசினீங்களே, விரைவில் அப்பா சட்டமன்றத்துக்கு வருவாரு. விரைவில் அப்பா வருவார். எங்க சட்டமன்றத்துக்கு வருவார். அப்ப நானும் யோசனை பண்றேன், என்னன்னா திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலில் அவர் வந்து நிக்க வைக்கிறது ஸ்டாலின் அவர்களை. அப்ப திருச்சி இவர் கண்ட்ரோல்ல தானே வருது. நேரு ஏற்கனவே இந்த தேர்தலே அவர் கண்ட்ரோல்ல இருக்கப்ப நடந்துதான் கோட்டை விட்டாங்களே, அவர் திரும்ப அதே அவர் கண்ட்ரோல்ல தானே வருது இல்லைங்க. இப்போ வந்து பெரிய அவருக்கு ஒரு அதாவது ஒரு மானக்கேடாயிடுச்சு அவருக்கு. இல்ல அவருக்கு 2 கண்ணு போனாலும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு கண்ணு போனா சந்தோஷம் தானே. இது ஒரு இயல்பான விஷயம் தானே. அவர் ஏன் கொஞ்சம் சந்தோஷம், இவருக்கு கஷ்டம் வந்துருச்சே ஜெயிலுக்கு போக வேண்டிய வருமா அப்படின்றத ஒரு வருத்தத்தை விட அன்பில் மகேஷ் சிக்கிட்டு இருக்காரு. சந்தோஷம் இருக்குமா இருக்காது? ஐயோ, கொஞ்சமான சந்தோஷமா இருக்கும். இந்த தனியார் பள்ளி அந்த நந்தகுமார் சும்மா இல்லாம நாங்க அவ்வளவு கொடுத்தோம் விசாரணை தொடங்குறதா இருக்காங்க. டிபிஐ வச்சு வாங்கினாங்க, டீனர்ல முத்துக்குமாரை வச்சு வாங்கினாரு, எந்தெந்த இடத்துல வச்சு வாங்கினாரு, எவ்வளவு அப்படின்லாம் பேசி மொத்தம் 300 இருந்து 400 கோடின்னா மக்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு ஆதாரங்களை சொல்றாரு, அப்போ நீங்க ஏன் வழக்கு போட மாட்டேன்றீங்க. அப்ப வேற வழி இல்லாம வழக்கு போடுற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து அன்பில் மகேஷ் வலையில சிக்கிறார் மட்டும் இல்ல, இப்ப நம்ம சின்னவர் இருக்காருல்ல, அவரும் அன்பில் மகேஷும் கிட்டத்தட்ட அவங்க வந்து எந்த அளவுக்குன்னா ராம லட்சுமணர்கள் மாதிரி இருந்தாங்க. நான் சொல்றது வந்து ஒரு சகோதரத்துவமா இருந்தாங்க. நீங்க உடனே ராம லட்சுமணனா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, இவங்க 2 பேரும் நண்பர்கள், அதை எப்படி வந்து அப்படிலாம் பார்க்க கூடாது. நீங்க நான் பார்த்தேன் இல்லைங்க, இல்ல இப்ப நான் பார்த்தேன் இல்லைங்க, ராம இருங்க இப்ப நான் அப்படி பார்த்தேனா, நீங்க பாக்கலைங்க, அப்படி என்ன சந்தேகப்பட்ட மாதிரி தெரிஞ்சுதான் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரிய போதேன்னு சொல்றேங்க. இல்லங்க, நான் செவனேன்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் ஆமாங்க. ராம லட்சுமணருக்குள்ள சரி இவர் காட்டுக்கு போனா அவரு காட்டுக்கு போனாரா? ஆமா அவர் போகணும்னு அவசியம் இல்ல, ஆனால் கூட போனார்ல. அந்த மாதிரி ஒரு நட்பு, ஒரு சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்துல இவ்வளவு நாள் வந்து எல்லா விஷயத்திலும் ஒன்னா இருந்தாங்க. ஆனால் தான் பாத்தீங்கன்னா இளைஞர் அணியில அவர் இருக்கணும், பொதுச் செயலாளராக கூட அவர் வந்து போடணும்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா வெளியில அடிபட்டுது. துரைமுருகனுக்கு பதில் அவர் இளைஞரை ஏன் போடக்கூடாதுன்னு அவர் துரைமுருகன் வந்து நான் வந்து ஆயுள் முடிகிற வரைக்கும் நான் தான் அப்படின்னு அவர் வச்சுட்டு ஓம்பு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் இணை பொதுச் செயலாளர்னு ஒன்று போடலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது யாரை போடுறதுன்னு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது
அது ஏவா வேலும் கிளைம் பண்ணுறாரு. எனக்கு கொடுத்தா என்னன்னு கேட்குறாரு. அன்பில் மகேஷ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சமயத்தில் தான் இந்த பள்ளிக்கல்வி, தனியார் பள்ளிக்கல்வி பிரச்சனை பெருசாச்சு, வைரல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் மக்கள்லாம் தாவேகா அரசை பற்றி கேட்குறாங்க. ஏன்ப்பா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 நாள் இதே போட்டு ரீல்ஸாக காமிச்சிட்டு இருக்கீங்க. எப்போ நடவடிக்கை? நடவடிக்கைன்னா என்ன மாதிரி நடவடிக்கை? நீங்கள் உடனடியாக வந்து அதிகாரிகள் பேர்லையும் அன்பில் மகேஷ் பேர்லையும் வழக்கு போட்டு அடுத்தது கைது பண்ணுமே. அந்த நடவடிக்கைக்காக எப்போன்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா ரீல்ஸ் மட்டும் போட்டு நீ நந்தகுமாரை காமிச்சு, நந்தகுமார் இருக்கட்டுங்க, நொந்தகுமார்லாம் நாங்கள் இருக்கிறோம். இந்த பெற்றோர்கள் மக்கள்லாம் வந்து நொந்தகுமார் நாங்க தான், நந்தகுமார் காமிக்கிறதுக்கு பதிலாக நொந்தகுமார் விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? 400 கோடியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு குடும்பத்துக்குன்னா, கொடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு அடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்லைங்க, அதுதான் வந்து ரைட்டு. வந்து இப்போ இவர் கூட அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோட பேசியிருக்காரு. மொத்தம் 32 துறையில 16 துறை வந்து இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒதுக்கிட்டாங்களா, அதுல லஞ்சம் வசூல் பண்றது. ஐயா நான் சொல்லலையா, ஆதவ அர்ஜுனா டிவியில பூரா கூவிக்கிட்டு இருக்காரு காலையிலேருந்து. அப்புறம் இன்னொரு 16 வந்து மாப்பிள்ளை சபரீஷன்கிட்ட கொடுத்துட்டாங்களா. இப்போ இதில் என்ன தப்பு இல்லை? ஆதவ அர்ஜுனுக்கு ஏன் இவ்வளோ கடுப்பு? ஒரு பொறுப்பான வேலையை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் தானே வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளைன்னா மருமகன்னா அதாங்க மகன். எவ்வளவு பொறாம பாருங்க இந்த மனுஷனுக்கு. வளர்ந்து இருக்கிறாரு ஒழிய ஒண்ணும் இல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள தானே வச்சிருக்கிறாங்க. அவருக்கு அந்த வயிற்றுச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் வந்து வெளியில சொல்லியே ஆகணும். சரி சரி. இல்லைன்னா எனக்கு மண்டை சுக்குநூறா வெடிச்சிடும் எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் குடும்பத்துல பாருங்க, அவர் மச்சான் அந்த ஜோஸ் சார்லஸ் பாண்டிச்சேரியில, இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, என் தங்கச்சி அவர் வந்து ஏமாத்தி கூப்பிட்டு போயிட்டாரு, இவர் கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்துட்டோம், குடும்ப காசுலாம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, இனிமேல் 5 பைசா தரமாட்டோம். அங்க மகன் மருமகனுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. இங்க ஒத்துமையா 16 பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா? வருத்தம் வருமா வராதா? இந்த மாதிரி நமக்கு நடக்கலையே. ஏன் ஒரு நியாயமான வருத்தம் தானே. அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த வருத்தத்துல இதை சொல்றாரு, நீங்க எடுத்துக்கலாம். ஒரே குடும்பத்துல 2 பேர் பிரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம நினைக்க மாட்டோமா? கரெக்டா அங்க பாருங்க, அவங்க எவ்வளவு ஒத்துமையா அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. இது நம்ம மச்சான் பாருங்க, நமக்குன்னு வந்து வாட்சி பாருங்க, மச்சான் ஏதாவது நமக்கு எதிராகவே பேசிட்டு இல்லையா? ஆமா, இங்க வாட்சிது இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே. நல்லா இருக்கிற நம்ம கூட்டா சேர்ந்து 16 துறை பிரிச்சுக்கிட்டு அவங்க போய் இதே மாதிரி நம்மளும் பிரிச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல ஒரு வருத்தத்துல கூட சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்திருக்குன்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து KN நேரு அவர்கள் இதை பேசினாரு சட்டமன்றத்தில். அவர் ஒரு வாரம் எதுக்கு சொல்றாருன்னா, இல்லை எதுக்கு சொன்னா, அன்பில் மகேஷ் 2 சந்தோஷம்னு சொன்னோம். அதாவது அவருக்கு ஒரு வருத்தம், யாரு KN நேருவுக்கு, ரெட்டிப்பு சந்தோஷம் எங்கன்னா அன்பில் மகேஷுக்கு சிக்கல் வருது. என்ன மட்டும் கைது பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் வந்துச்சு. இல்ல இல்ல, அன்பில் மகேஷ் கட்டிமா கைதாவாரு. சரி, அப்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? தானே இப்ப சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில இப்ப திருச்சியில வந்து அப்பாவை நிக்க. அப்ப என்ன ரெண்டாவது, இப்ப இன்னொன்னு நீங்க அது புரிஞ்சுக்கணும். இப்ப சமீப காலமா இந்த ஒரு 4 நாட்களா அன்பில் மகேஷ் ஃபோன் பண்ணா உதயநிதி நம்ம எதிர்கட்சி தலைவர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாராம். குடும்பத்திலேயே என்ன சொல்றாங்களா, பா இந்த அன்பில் மகேஷ் கூட சேராத. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பையன் கெட்ட பையன், அவங்க கூட விஷமகார பையன், அவங்க கூடலாம் சேராத, டீச்சர் அப்புறம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்க. டீச்சர்னா யாரு உங்களுக்கு தெரியும், ஹெட் மாஸ்டர் டீச்சர். அதனால அந்த சமயத்துல நீ ஹெட் மாஸ்டர்லாம் அவன் பேர்ல கோபமா இருக்காங்க, எப்போனாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இப்ப போய் அவங்க கூட சேராத சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம். அதே மாதிரி இப்ப அந்த குடும்பத்துல சொல்லிட்டாங்க போலது. அதனால இப்போ வந்து அன்பில் மகேஷை தலைமை குடும்பம் சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறது. அவர் கூட தொடர்புகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுது. அவரு தொடர்பு கொள்ள வந்தாலும் நைஸா கட்டி விடுறாங்க, ஏன்னா அவருக்கு பிரச்சனை வருதுன்னு. இப்ப KN நேருக்கு உள்ள ஒரு சந்தோஷம், கொஞ்சம் கொஞ்சமா வருன்றீங்க, உள்ளுக்குள்ள சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பொங்கி வழி உங்களுக்கு. என்ன கொண்டு போய் அங்க உட்கார வச்சிடலான்னு சொல்லி எல்லாரும் அப்போ வந்தா இந்த அன்பில் மகேஷ்லாம் எவ்வளவு சந்தோஷமா KN நேரு பேர்ல 3 கேஸ்ல எப்படியும் ஒரு கேஸ்லயாவது உள்ள போவாரு அப்படின்னு இருக்காரு. எனக்கு முன்னால நீ அங்க போய் எனக்காக காத்திருக்கணும்
என்னை வரவேற்கிறதுக்கே நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வருது. அந்த சந்தோஷத்துல தான் அவர் என்ன சொல்றாரு, அப்பா வந்து அங்க நிக்க அப்பாவை வைக்கணும். வந்து நான் அங்க நிக்க வச்சு ஜெயிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு பந்தம் இருந்ததுனாலதான் ம். கே நேருவால வந்து பல விஷயங்களை வந்து உடைக்க முடியல. உடைக்க முடியல. ம், ம், இப்ப அதுவா ஏதோ ஒரு தாவேகா இந்த இந்த நடவடிக்கை, இந்த நந்தகுமார் பேசுனது போனது இதெல்லாம் வச்சுட்டு ம். உடஞ்சிருச்சு. இப்போ ம், அப்ப இவர் போய் ஓட்டிக்கலாம்ல, ம், 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 இடம் ஃப்ரீ ஆயிடுச்சுல்ல, ம், இப்ப இவர் போய் ஓட்டிக்கலாம்ல. ம், அதுக்காக நான் நிக்க வைக்கிறேன், இடைத்தேர்தலை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு. ம், ஆனா எனக்கு தெரிஞ்சது ம். உங்க தொகுதிக்காரரு ம், முன்னாள் அவர் முதல்வராக இருக்கக்கூடியவர் ம். இவங்க பேச்செல்லாம் நம்பி ம், மறுபடியும் போய் தேர்தலில் நின்று ம். மறுபடியும் தோத்துட்டாருன்னு வைங்க, ம், ரொம்ப அசிங்கமா போயிடும். ம். ரொம்ப ரொம்ப அசிங்கமா. ரொம்ப அசிங்கமா போயிடும். சரி. இது வந்து இதுக்கப்புறம் அது வந்து நாஞ்சில் சம்பத்தாவது துப்புனா தொடச்சிக்கிறேன்றாரு. ம், தொடச்சிக்க முடியாத அசிங்கமா போயிடும் அது. ம், அதனால இவங்களெல்லாம் நம்பாம இருக்கிறது அவருக்கு நல்லது. ஆனா அவர் இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ம், ம், இதுல பாத்தீங்கன்னா சேகர் பாபுக்கும் இதே பிரச்சனை. ம், இப்ப யாரு முதல்ல போவாங்கன்னு தெரியல ம், போக வேண்டிய இடத்துக்கு. ம். ஏன்னா சேகர் பாபுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பஞ்சாயத்து பெருசா போயிருக்குது, அவருக்கும் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அதாங்க 20,000 கோடி மொத்தம் வந்து அவருடைய சத்தம் போட்டு அறநிலையத்துறையில. பேசாதீங்க. இது சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏங்க, ஏற்கனவே நீங்க தாங்க அதை தொடங்கி வச்சீங்க. ஆமா, அடுத்த பஞ்சாயத்துல நம்ம விரிவா பேசலாம் அதை பத்தி. 4.5 கிலோ தொடங்கி தங்கம். வச்சதே நீங்க ஆமா, தான். நான் அந்த மாதிரி வருது பேசுனேன். 20,000 கோடி பஞ்சாயத்து ஒண்ணு. வருது. அடுத்ததுல பேசுவோம். 20,000 கோடி வருது இல்ல. ம். அந்த 20,000 கோடியில சேகர் பாபு வரப்போறாருன்னா இப்போ வேற வந்து அந்த சினோரா அசோகை தாக்குன அந்த வழக்கு, ம், அது வந்து இன்னைக்கு வந்து அதை அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணுன்றது தள்ளுபடி பண்ணிடுச்சு இன்னைக்கு. ம், அப்போ சேகர் பாபுக்கும் ம். இந்த பிரச்சனை வந்து வருதுன்னு சொல்றாங்க. ம். ஆக பஞ்சாயத்து அடுத்ததுல இருக்குது. பஞ்சாயத்து இருக்குது. ம். இதுல வந்து நம்ம வந்து இந்த தடவை திமுக அதிமுக இதெல்லாம் வந்துடுச்சு. ம், அடுத்த எபிசோட்ல தாவேகா சார்பிலையும் சில பஞ்சாயத்துகள் இருக்கு. நம்ம வந்து பொதுவானவர்கள், ம், கட்சி சாராதவர்கள், ம், நடுநிலையாளர்கள், ம், அப்படி இருக்கும் பொழுது ம். அதையும் நம்ம வந்து பேசுவோம். ம். சேகர்பாபு மற்ற விட்டு போன விஷயங்கள் எல்லாமும் வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தொற்று விட தொடரும் என்று தொடரும் கட்டாயம். தொடருவோம். ஒரே பாட்டும் பரதமுமா முடியுது. பார்க்கலாம் அடுத்தது. பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க.